சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். என்னன்னு சொன்னால் இன்றைக்கி கேமராமேன் மாறி இருக்குது. 10 வயசு மகள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறா. முதல் தம்பி வீடியோ எடுக்கிறது. கொஞ்சம் அங்கே இங்கே போனால் கோவப்படாதீங்க. சரி, ஓகே. என்னென்னா இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள். இதில் உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். இதுக்கு முன்னுக்குள்ளே வீடியோக்குள்ளே காட்டியிருப்பேன். உருளைக்கிழங்கு சரியா, உருளைக்கிழங்கு இதில் சுற்றி வர வச்சேனா இந்தா உண்டு, இந்தா உண்டு, இந்தா உண்டு, இந்தா உண்டு, இங்கே உண்டு, அப்படியே வாங்க. இங்கே உண்டு, இங்கே உண்டு, இங்கே உண்டு. அதே மாதிரி இந்த பக்கம் இந்தா உண்டு, இந்தா உண்டு, இந்தா உண்டு. இவ்வளவு உருளைக்கிழங்கு வச்சனால் இது கொஞ்சம் வெயிலில் இருந்து அந்த உருளைக்கிழங்கு தானாகவே பச்சையத்தை உருவாக்கி தானாகவே பச்சையாக வந்து அதுக்கு பிறகு அந்த உருளைக்கிழங்கு முளைக்க வலிக்கிடும் சரியா. அதுக்காக உருளைக்கிழங்கு நட்டி விட்டோன்னா அதில் இவ்வளவு நிறைய அழுகி போயிட்டு, மழை சரியான மழை. நான் நட்டுனதில் வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் 15 நாள் மழை. அதனால் நிறைய அழுகி போயிட்டு இப்போ பாருங்கள், இது நல்லா பச்சை அடித்து வந்திருக்கு சரியா. நல்லா பச்சை அடித்து பச்சையாக வந்திருக்கு ரைட். இதில் இருந்து இனி முளை வரும். இங்கே பச்சை அடித்து வந்துட்டு முளையும் வந்துட்டு சரியா. இந்த முளை வந்திருக்குது, உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன், தெளிவாக தெரியுமென்னு நினைக்கிறேன். இந்த முளை வந்திருக்குது சரியா. அப்போ இது பச்சை அடித்து வரையக்குள்ளே இந்த பச்சையாகி இப்போ இது உருளைக்கிழங்கு சொல்லப்போனால் உருளைக்கிழங்கு ஒரு வேர் தண்டு கிழங்கு சரியா. அது வேர் இல்லை, ஒரு தண்டு உண்டு அது சரியா. அப்போ அதனால் அந்த தண்டு பச்சையை அடிச்சுட்டு அந்த பச்சையை வேண்டோன்னா பச்சை அடித்து வடிவாக வந்திருக்குது சரி, ஓகே. அடுத்தது அப்படியே பார்ப்போம் வாங்க. இந்த ஒன்று இருக்குது, இதுலேயும் முளை வந்திருக்கு. இதை நாம் ஜூம் பண்ணி பார்க்கறதுல பார்த்துட்டு இருந்தானே முளைச்சிருக்கிறது. இதுலேயும் முளை வச்சிருக்கு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 12 வச்சுனா 12ல் 4 தான் இப்போ உருப்படியாக இருக்குது. மிச்சமெல்லாம் அழுகிட்டு இதில் இந்த மர அட்டை வந்து தின்னும், நத்தை தின்னும், இப்படி சாப்பிட்டு இதெல்லாம் அழுகிட்டு ரைட். உருளைக்கிழங்கு கண்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். வாங்க, உருளைக்கிழங்கு கண்டு அப்படி இருக்க மாட்டேதை பார்த்துங்க சரியா. உருளைக்கிழங்கு செடி தக்காளி செடி மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்க. இந்த இருக்குது உருளைக்கிழங்கு செடி சரியா. இது முதலே இது மகள் முளைக்க வச்சது தான், முளைச்சி வளர்ந்து வந்தது. இந்த பெரிய பேக்ரவுண்டில் போட்டு வச்சிருக்கிறோம் சரியா ரைட். இது தக்காளி செடி மாதிரி தான் இந்த செடி. இது பெருசாக வளராது, தக்காளி மாதிரி பெருசாக வளராது. இப்போ இதில் 2, 4, 6, 8 இலை இருக்குன்னு சொன்னால் இன்னொரு 5, 6 இல்லை ஒரு 10, 15 இலை வாரதோட அதுக்கு பிறகு இது கிழங்கு வைக்கிறதுக்கு வலிக்கிட்டோம் சரியா ரைட். இது உருளைக்கிழங்கு, இதில் நிற்கிறது இது கரெக்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. மழைகளால் பெரிய ஒன்றும் செய்யலாமல் போயிட்டுது சரி. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்துருக்குறீங்க. இதுவும் நான் திரும்ப நட்டி வளர்ந்து கிழங்கு வரும் வரைக்கும் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். என் சேனலில் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்கும். தகவல்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரயோசனமான சின்ன சின்ன டெக்னிக்காக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.